புதிய மைகார்டு அடையாள அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அரசாங்கத்தின் உதவித்தொகை வழங்கும் திட்டங்களில் எந்த தடையும் ஏற்படாது என்று தேசிய பதிவிலாக்கா தெரிவித்துள்ளது. சாரா உதவி திட்டம் மற்றும் புடி மடானி எரிபொருள் மானிய திட்டம் உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் வழக்கம் போல தொடர்ந்து வழங்கப்படும் என ஜேபிஎன் கூறியுள்ளது. புதிய மைகார்டு அட்டைகளுக்கு மாற்றப்படும் தகவல்கள் அனைத்தும் மத்திய தரவுத்தள முறையின் மூலம் இயல்பாகவே மாற்றப்படும் என்பதால் தகுதியானவர்கள் உதவிகளை பெறுவதில் சிக்கல் இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 1 அறிமுகமாகும் புதிய மைகார்டு அட்டைகளுக்கு தற்போதைய அட்டைகளை உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஜேபிஎன் மீண்டும் தெளிவுபடுத்தியது. புதிய மைகார்டில் பாதுகாப்பு அம்சங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் அடையாள மோசடிகளை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் நாடு முழுவதும் படிப்படியாகவே இந்த மாற்றம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் ஜேபிஎன் கூறியது. ஏர்போர்ட்ல வேலை செய்யணுமா? திறன் மேம்பாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற AME ட்ரெய்னிங் அகாடமி உங்களின் சரியான தேர்வு. சிறந்த கல்வி, ஏர்போர்ட்டிலேயே நடைமுறை பயிற்சி. 2026 ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இப்போ திறந்தாச்சு. AME ட்ரெய்னிங் அகாடமி விமான போக்குவரத்து துறைக்கான உங்களின் நுழைவுச்சீட்டு.